ஒரு ஊரில் ஒரு குருவி இருந்துச்சாம். அது பல வண்ணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் நான் தான் ரொம்ப அழகு, நான் தான் ரொம்ப அழகுன்னு பெருமையாக பேசிக்கிட்டே இருக்குமா. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அழகை பார்த்து தான் தேர்ந்தெடுக்குமா. இப்போ ஒரு காகம் வந்து குருவி குருவி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குருவி, பாரு நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், உன்னை நீயே போய் கண்ணாடியில் பாரு, நீ கருப்பாக நல்லாவே இல்லை, அதனால நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்னு திட்டி அனுப்பி விட்டுருது. அப்புறம் அந்த காக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குருவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் ரெக்கெல்லாம் கீழே விழுந்து அழகுலாம் போய் சாகுற நிலைமையில இருந்துச்சாம். அந்த நியூஸ் தெரிஞ்ச காக்கா பதட்டத்துல ஓடி வந்து குருவிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குருவி குணமடைஞ்சிருச்சு. ஏஞ்சி காக்கா கிட்ட சொன்னிச்சான், என் உயிர் நண்பர்கள் யாருமே எனக்கு உதவி செய்யல, ஆனா நீ தான் எனக்கு உதவி செஞ்ச, இனிமே நீ தான் என் உயிர் நண்பன், நீ தான் ரொம்ப அழகானவன் அப்படின்னு சொன்னிச்சான். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், யாரையும் உங்க முக தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க.